ஹாய், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மொபைல் ஃபோனில் எப்படி நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு நமக்கு தேவையான அப்ளிகேஷன் என்னென்னா ஆட்டோடிஸ்க் ஸ்கெட்ச் புக். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷனில் பேசிக்காக நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும், அதில் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறேன். இதுதான் நம்ம சேனல் லோகோ. நான் அந்த சேனல் லோகோவை நம்ம இந்த அப்ளிகேஷனில் தான் நான் க்ரியேட் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு புது ஸ்கெட்சை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, நான் இங்கே 3 மெனு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நியூ ஸ்கெட்சுன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ரேண்டமாக நான் லாஸ்ட்டாக என்ன சைஸ் பேப்பர் யூஸ் பண்ணணும் அது இருக்கும். நீங்கள் கஸ்டமில் போய்ட்டு நமக்கு தேவையான அளவு அதில் இருக்க சீட்டை வந்து சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த ஷீட்டை எடுக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி பண்ணியிருந்ததை வந்து சேவ் பண்ணுமா என்னன்னு கேட்குது. நான் வந்து அதை சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. அது சேவ் ஆயிரும். இப்போ நமக்கு இப்படி ஒரு இது வருது. இது ரொம்பவும் நீளமாக இருக்கு இல்லையா, அதனால் நம்ம வேறு இது மாற்றிக்கலாம். நியூ ஸ்கெட்சில் போய்ட்டு இதில் அதர்ஸில் போட்டு நம்ம மொபைல் அதில் பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்ன ஃபஸ்ட்டு என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா நமக்கு செலெக்ஷன், அதில் நமக்கு தேவையான இடத்த செலக்ட் பண்ணுறது. இப்போ நம்ம எதுவும் ட்ரா பண்ணல இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கலர் கொடுக்கறது, ஃபில், அதுக்கப்புறம் கைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஸ்கேல் கொடுப்பாங்க. இப்போ இந்த ஸ்கேலை நம்ம பயன்படுத்தி லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த ஸ்கேலை எப்படி பயன்படுத்தணும்னா 2 கையால், அதாவது 2 விரல்களை வச்சு தான் இது பண்ணணும். சிங்கிளாக ஸ்ட்ரோக் கொடுத்தோம்னா நமக்கு பென்சில் வந்து அங்கே ஸ்கெட்ச் ஆகும். நம்ம இமேஜ் அதாவது பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பேப்பரை மட்டும் நகர்த்தணுன்னாலும் நம்ம 2 விரலை பயன்படுத்தி தான் நம்ம பண்ண முடியும். ஸ்கேலையும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? அதை நம்ம ஜூம் அவுட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லைன் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி நம்ம இந்த லைன் நமக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் மடக்கி இது இப்படி லைன் போட்டுக்கலாம், திரும்பவும் இப்படி லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்கேல் இருக்குது, ரவுண்டு. நமக்கு தேவையான சைஸில் வந்து ரவுண்ட்ஸை வந்து போட்டுக்கலாம். அப்புறம் பெருசுப்படுத்திக்கலாம், பண்ணிவிட்டு லைன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சரி, இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டா போயிடும். இப்போ நம்ம சரி இது வரைஞ்சிருக்கிறோம், அது நம்ம ஏதாவது தப்பாக நம்ம வரைஞ்சிட்டோன்னா அது எப்படி நம்ம பேக் வர்றதுன்னா இங்கே இருக்கும். இங்கே கீழே லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டன் கிளிக் பண்ண நம்ம ஒரு ஸ்ட்ரோக்கும் போயிட்டே இருக்கும். இப்போ திரும்பவும் அந்த ஸ்ட்ரோக் நமக்கு வரணும் அப்படின்னா ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணணும். அப்போ திரும்பவும் அது வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்படி நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். லைப்ரரியில் போயிட்டு பார்த்திங்கன்னா பேசிக்காக நமக்கு தேவையான பென்சில்ஸ் எல்லாமே இருக்கும். நமக்கு தேவையான எல்லா டூலுமே இருக்கும் இதில். அதேமாதிரி நிறையா டூல்ஸ் இருக்குது இதில். நமக்கு எது தேவையோ அதை பயன்படுத்தி நமக்கு தேவையான ட்ராயிங்ஸை நம்ம வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பென்சில் எடுத்துருக்கோன்னா இந்த செட்டிங்ஸில் போயிட்டு பேசிக்ஸில் 2 செட்டிங் இருக்குது. அதாவது சைஸு, நமக்கு வரையக்கூடிய இந்த பென்சிலுடைய ஸ்ட்ரோக் வந்து எந்த சைஸில் வரணும். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து ஒப்பாசிட்டி. அது எதுக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ரெஷர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ லேஸாக ஸ்ட்ரோக் பண்ணால் நம்ம லைட்டாக வரும் இல்லையா, அந்த மாதிரி அதோடைய ஒப்பாசிட்டி மீன்ஸ்
அதோடைய ஸ்ட்ரோக்கோட எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ அது உங்களுக்கு ப்ரிவ்யூ வந்து மேலேயே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அட்வான்ஸ் லெவலில் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். நிறைய சைஸை வந்து வேரி பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? பேசிக்காக நம்ம இதில் இருக்கக்கூடிய டூல்ஸை வச்சு என்னென்ன வரைய முடியுமோ அப்படியே நம்ம தேவையானதை வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெரி பிளாக்கில் மட்டும்தான் வரைய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ கலரில் போயிட்டிங்கன்னா நமக்கு தேவையான கலர்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம இந்த மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். இங்கே ப்ரிவ்யூ மேலே காட்டுது பார்த்திங்க, இந்த இடத்துல ப்ரிவ்யூ காட்டுதுங்களா? இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே கூட கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் கூட நீங்கள் கலர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு நம்ம கலரோட டெப்த்து, நமக்கு எவ்வளோ தூரம் டார்க்னஸ் லைட் ஆகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன கலர் சூஸ் பண்ணுறோம், அது எவ்வளோ லைட்டாக இருக்கணும், எவ்வளோ டார்க்காக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே தனிப்பட்ட முறையில் இங்கே கலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தேவையான கலரை இதை சூஸ் பண்ணிக்கலாம். டிசைன்ஸு அதெல்லாமே இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ கலர்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் டார்க்கான ஒரு ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு நான் வந்து ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். அந்த பென்சிலோடைய ஸ்ட்ரோக் வந்து ரெட் கலரில் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இது லேஸாக, இந்த ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா லேஸாக வருது. இப்போ இந்த ஸ்ட்ரோக் வந்து டார்க்காக வரணும் அப்படின்னா பென்சில் செட்டிங்கில் போயிட்டு இந்த ஒப்பாசிட்டி அப்படின்றதுக்கு அதிகப்படுத்திட்டிங்கன்னா கொஞ்சம் டார்க்காக வரும். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம பென்சில் டூல்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். ப்ரிவ்யூ மேலே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்மெட்ச் பண்ணுறது, அதாவது அது அட்வான்ஸ், நான் நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன் அதை பற்றி. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம எப்படிலாம் வரைகிறது அப்படின்றத நம்ம இதில் பார்த்துட்டோம். இப்போ இந்த ப்ரஷ்ஷில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி மார்க்கர் அந்த மாதிரி நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த லெவலில் டெப்த் அது வரணும். அப்புறம் நம்ம இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங்கில் இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணால் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் நான் ஸ்ட்ரோக் கொடுக்கணும். இப்போ இதோடைய சைஸை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். எப்படி அதை அதாவது ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே கிளிக் பண்ணுறது மூலமாக இது வருது இல்லைங்களா? இப்போ இங்கேருந்து லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா சின்னதாகவும், ரைட் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஜாஸ்தியாகும் சைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃப்ளோ, அதாவது எந்த அளவுக்கு டார்க்காக வரணும் அப்படின்றது மேலே இது பண்ணிங்கன்னா அதிகமாகும், கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா கம்மியாகும். ஓகேங்களா? அது வந்து இதோடைய ஷார்ட்கட். அப்புறம் கலரில் பார்த்தீங்கன்னா அது டார்க் ஆகணுமா இல்லை லைட் ஆகணுமா அப்படின்றது மேலே கீழே நம்ம ஸ்வைப் பண்ணி இது பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ இதோடைய சைஸ் வந்து இன்னும் கூட நம்ம சிறுசு பண்ணிவிட்டு இது ஓரத்தில் கரெக்டாக நம்ம இந்த கேப்பில் மட்டும் அடிக்கணும் அப்படின்ற சமயத்தில் நம்ம இந்த மாதிரி சின்னதாக இது பண்ணிவிட்டு கலர் பண்ணிவிட்டு இப்படி வந்தோம்னா ஓகே. இந்த சின்ன இடத்துல நம்ம கை வச்சு எப்படி வரன்றது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ஜூம் பண்ணி நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா லேயர்ஸ். நம்ம எத்தனை லேயர்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது லேயரை எப்படி டிலீட் பண்ணுறது? இப்போ நான் இத்தனை லேயர்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ செகண்ட் லேயரில் போயிட்டு நம்ம ஒரு லேயரும் ஹைடும் பண்ணிக்கலாம். இதை ஹைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ப்ரஷோடைய சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா? இப்போ இந்த லேயரில் வந்துடுது. இன்னொரு லேயரில் கூட நம்ம போய் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் எப்படி ஆயிடுச்சுன்னு, இந்த லேயரை வந்து நம்ம டிலீட் பண்ணிட்டோன்னா அந்த இமேஜ் போயிடும். ஓகேங்களா? அதேமாரி லேயர் பை லேயராக நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம லேயர்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படின்ன பட்சத்தில் நம்ம லேயர்ஸை டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது லேயர் வந்து ரொம்ப முக்கியமான. அப்புறம் நம்ம ஹைட் ஆகிட்டு இருக்கும் பொழுது நம்ம அதில் ட்ரா பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் ஹைட் அவுட் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம அதில் ட்ரா பண்ண முடியும்.
நம்ம நிறைய லேயர்ஸ் பயன்படுத்தி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று நம்ம வரைகிறது மூலமாக நமக்கு தேவையான அளவில் நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பேக்ரவுண்டுடைய கலர் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்டுடைய கலர் வந்து ஒயிட்டாகவே இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இங்கே நம்ம ஒயிட் வச்சுருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்குது. இப்போ பேக்ரவுண்டோட கலர் வந்து ரெட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம ரெட் சூஸ் பண்ணதுனால பேக்ரவுண்ட் ரெட்டாக இருக்குது. அந்த மாதிரி நமக்கு பேக்ரவுண்ட் என்னென்ன கலரில் வேணுமோ அதெல்லாம் நம்ம இப்போ வச்சுக்கலாம். பேசிக்காக பேக்ரவுண்ட் நம்ம ஒயிட்டாக வச்சுக்கலாம். அது நம்ம தேவைப்படுறதுக்கு தகுந்தாப்புல நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கான இது ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி வரையலாம், என்னென்ன ட்ரிக்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒருவருடைய டூல்ஸை பற்றியும் நான் நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.